சில இடத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறார். இப்போ சுற்றி பார்த்த எதுவுமே இல்லை, தனியா நின்று ஃபேஸ் பண்றீங்களா சில காரியத்தை? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற வார்த்தை, நீ நம்புறியா இது உயிரடையும்? நீ நம்புகிறாயா இது உயிரடையும் என்று? எசேக்கியேல் எதுவுமே சொல்லல, ஒரே வார்த்தை சொல்றா, என் பலத்தை வச்சு பார்த்த இது சாத்தியம் இல்லப்பா, ஆனால் நீர் அதை அறிவே. உமக்கு தெரியும் இது உயிரடைய பண்ணணுமா வேண்டாமா? அப்பொழுது எசேக்கியேல் இடத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ தீர்க்க தரிசனம் உடையே, நீ விசுவாசத்தை பேசு. நீ சொல்றதுனால அல்ல, நீ சொல்லும் போது நான் உனக்காய் கிரியை செய்வேன். நீ சொல்லும் போது ஆவி கிரியை செய்யும். இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே இது ஆக போகிறது. மார்த்தாள் மரியாள் இடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லல, லாசருவை வெளியே வா என்று அங்கே கல்லை புரட்ட சொல்லுகிறார். ஆனா எசேக்கியேல் சொல்ற, நீ பேசுகிறார். என்னால பேச முடிந்த இடத்துல நான் பேசணும், என்னால பேச முடியாத இடத்துல கர்த்தர் எனக்காய் பேசினார். ஆனா உயிரடைய பண்ணணும்னு அவர் நினைச்சிட்டார்னா நிச்சயம் அது நிறைவேறும் என்று சொல்லுகிறவர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே.